இந்த கொஷின் பாருங்கள். விடுபட்ட எண்ணை காண்க. 1, 3, 10, 41, 206, அடுத்த நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரெண்டாம் நம்பர் பாருங்கள். அதாவது 1 × 1 வந்து 2ஆல் பெருக்கி, அதாவது ஃபஸ்ட் நம்பரை 2ஆல் பெருக்கி +1 ஆட் பண்ணியிருக்காங்க. +1 ஆட் பண்ணிங்கன்னா 3. அப்போது ரெண்டாம் நம்பர் பாருங்கள். ரெண்டாம் நம்பரை 3ஆல் பெருக்கி +1 பண்ணியிருக்காங்க. 3 3 9 +1 10. அப்போது மூணாம் நம்பரை 4ஆல் பெருக்கியிருப்பாங்க. 4ஆல் பெருக்கினீங்கன்னா 40 + 1 41. இந்த கண்டிஷன் அப்ளை ஆகுது. அடுத்து பாருங்கள். 4ஆம் நம்பரை 5ஆல் பெருக்கி +1 பண்ணியிருப்பாங்க. +1 பண்ணிங்கன்னா 41 × 5 205 + 1 206. அப்போ அடுத்த நம்பர் பாருங்கள். 206 5ஆம் நம்பரை வந்து 6ஆல் பெருக்கிருக்கணும். 6ஆல் பெருக்கி +1 பண்ணியிருக்கணும். அப்போ பாருங்கள், 206 × 6 1236 கிடைக்கும். +1 பண்ணிங்கன்னா 1237. 1237 ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1237. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்பரை 2ஆல் பெருக்கி +1 பண்ணியிருக்காங்க. ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டாம் நம்பரை 3ஆல் பெருக்கி +1 பண்ணியிருக்காங்க. மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு. மூணாம் நம்பரை 4ஆல் பெருக்கி +1 பண்ணியிருக்காங்க. 4ஆம் நம்பரை 5ஆல் பெருக்கி +1 பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 6ஆல் பெருக்கி +1 பண்ணியிருக்காங்க. இந்த கண்டிஷன் கரெக்டாக அப்ளை ஆகுது. இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1237. இந்த கேள்விக்கான விடை 1237.